வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்வு இல்லை, நேரடி நியமனம், அதாவது டேட்டா இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. பெண்களுக்கு வந்து அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 18,536 வந்து ஸ்டார்டிங் சேலரியாக வந்து சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் திருப்பூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கங்க. ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கங்க. அடுத்தது உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, அடுத்த மெரிட்டல் ஸ்டேட்டஸு, ஏஜ், ஸோ உங்களுடைய அட்ரஸு, ஸோ எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இது எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எழுதிக்கங்க. எழுதிட்டு இதில் லாஸ்ட்டை வந்து பாட்டமில் கீழே வந்து சைன் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து இதை வந்து சென்ட் பண்ணணும். தென் இவங்க சென்ட் பண்ணுற போது இவங்க கேட்டிருக்கூடிய அட்டாச்மெண்ட்டையும் வந்து கூட வச்சு அனுப்பணும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கலாம். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இதில் ஸ்டார்டிங் சேலரி 18,536 வந்து சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங்னு பார்த்திங்க அப்படின்னா டேட்டா அனலைசிஸ்ட் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து உங்களுடைய போஸ்டிங் நேம். இதுக்கு வந்து நீங்கள் எந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா December 10 இந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும். நீங்கள் எந்த அட்ரஸுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னா குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறை எண் 633, 6வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர். இந்த அட்ரஸுக்கு தான் வந்து அனுப்பணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 042129711198 அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். 042129711198 அப்படிங்கிற நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேற்பட்டவராக இருத்தல் கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டேட்டா அனலிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங். இதுக்கு வந்து என்னென்ன நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மேத்தமேட்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு, பிசிஏ, ஸோ இது மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். உங்களுக்கு வந்து இளங்கலை பட்டம் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 10th +2 +3 வருஷம் டிகிரி, சரிங்களா? ஸோ இதான் வந்து பேட்டர்ன். ஸோ நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து நீங்கள் இது மாதிரியான ஏதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, மேத்தமேட்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு அல்லது பிசிஏ முடிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இதில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இதனுடைய லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா tirupur.nic.in இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.